இப்போ யார் ஆட்சிக்கு வரணும் தமிழ்நாட்டில்? தான் இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியமான கேள்வி, யார் ஆட்சிக்கு வரணும்? மதசார்புள்ள கட்சி ஆட்சிக்கு வரணுமா, மதசார்பு இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணுமா, ஒரு அணி ஆட்சிக்கு வரணுமா அப்படிங்கிற 2 இதாக இருக்குது. இப்போ இவர் என்னன்னா அங்கே இருந்து தீவிரமாக அந்த சித்தாந்தத்தில் கூடாரத்தில் இருந்து இங்கே வந்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது இந்த இப்போ நம்ம அரசியல் ரீதியாக மேலோட்டமாக பார்க்குறப்ப இந்த கூட்டணி இப்போ வந்து வெற்றிகரமான கூட்டணியாக இருக்குது. 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 ஃபுல் ஸ்விங் 40க்கு 40 அப்படிங்கும் 2026 அவர்களுக்கு களம் சாதகமாக இருக்குது. அவர்கள் வந்து வெற்றி வாய்ப்பை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இதை நம்மளும் கொஞ்சம் அந்த பக்கம் வரணுங்கிறது அரசியல் கணக்கு தான். இந்த பக்கம் போனோம்னா நம்ம ஒரு எம்எல்ஏ எம்பி ஆகலாம், ஏதாவது வரலாம் அப்படின்ற மாதிரி வரலாம். ரெண்டாவது அங்கே இருக்கிறவங்க வந்து வரலாம். இப்போ அன்வர் ராஜா வந்ததுக்கும் கார்த்திக் தொண்டைமான் ஒருத்தர் வந்து சேர்ந்தார். அது புதுக்கோட்டை மன்னராக அந்த மன்னர் வாரிசை சேர்ந்தவர், அதிமுகவில் எம்எல்ஏவாக இருந்தவர். அவர் வந்து இன்னைக்கு திமுகவில் சேர்ந்திருக்கார். அன்வர் ராஜா வந்து திமுகவில் சேர்ந்திருக்கார். இந்த கார்த்திக் தொண்டைமானும் அன்வர் ராஜாவும் திமுகவில் வந்து சேர்ந்ததுக்கும் மைத்ரேயன் திமுகவில் வந்து சேர்ந்ததுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர்களுடைய அரசியல் பின்புலம், சித்தாந்த அரசியல், சித்தாந்தம். அதிமுகவும் திமுகவுக்கும் தலைவர்கள் தான் வேற, கொள்கை ஒன்று தானே.